வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நீங்கள் பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் ஊற வச்சு அதோடைய தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதாமுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும். அதனால் நீங்கள் பாதாமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10 to 15 பாதாம் எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் நீங்கள் ஊற வைக்கலாம். அதை நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு எடுத்து சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் உங்களுக்கு விரைவாக உறிஞ்சப்பட்டு நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்துது, ஒரு 30 கிராம் பாதாமில் தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன நோய்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் சாப்பிடும்போது வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்ற முழு நன்மைகளையும் தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சோகை, உங்களுக்கு வந்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், வந்து ரத்த சோகை பிரச்சனை வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வைத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்கள் மற்றும் சிகப்பு அணுக்கள் இது ரெண்டுத்துமே பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தி அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையை உங்களுக்கு குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கலாம். சருமம் உங்களுக்கு பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கும் போது அதுல தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்வு பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால இது தோலுக்கு அதிக பளபளப்பை தரும். ஸோ உங்களுடைய சருமத்தை ரொம்பவே ஷைனிங்காக பொலிவாக வைத்துக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை அதிக அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நீங்க தொடர்ந்து இதை சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள் மற்றும் உங்களுடைய அந்த தசைகள் எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, ஆற்றலை வந்து கொடுத்து உங்களுடைய உடலை ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடியது இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. கொழுப்பு சத்து, அதாவது ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எதுவுமே கிடையாது, நல்ல கொழுப்பு சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ எனவே நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து போதுமான நல்ல கொலஸ்ட்ராலை வைத்துக்கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் உங்களுக்கு தீர்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகமாக சாப்பிட்றதால நம்மளுக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானவை. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ இதை நீங்கள் அதிகம் முன்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகிறதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே என்னன்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வச்சிரும். மேலும் உங்களுடைய உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்து கொள்ளுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு இடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சேர்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய டைமில் பாதாம் பருப்புகளையும் சாப்பிடலாம், ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் சாப்பிடலாம். இதனால் உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனையை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்குது தான். ஆனால் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் உங்களுடைய ஆசையை நிராசையாக மாத்திருச்சு அப்படின்னா இனி உங்களுக்கு அந்த முக சுருக்கங்களை போக்குவதற்கு கவலை வந்து தேவையில்லை. 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். இது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கங்களை மறைய வைக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்பு அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறையும். அதே போல் நீங்கள் இரவில் தூங்கும் போது உங்களுடைய சருமத்தை பாதாம் எண்ணெய் கொண்டு மசாஜ் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய சருமம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும். உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும் போது அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் ஷைனிங்காகவும் இருக்கும்.
மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சீமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை முன்னாடியே தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அதை குழந்தைகளை தொடங்கி இளையவர்கள் வரைக்குமே, அதாவது முதியவர்களும் எடுத்துக்கலாம். அந்த அல்சீமர் நோய் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு குழந்தைகள் தொடங்கி இளைய வயதில் இருக்கக்கூடிய, அதாவது இளைஞர்கள் வரைக்குமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பழகணும். முறையாக அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். இதுக்கு காரணம் ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமினும் எல் கார்டினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் தான். இது உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இது நீங்கள் எடுத்துக்கும் போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வராமலும் தடுக்கப்படும். எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துகிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஊற வைத்த பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கிறதால இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருவங்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நடைக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. தலைமுடி கருகருன்னு அடர்த்தியாக வளர்வதற்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாமில் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் 58% கொழுப்பு இருக்குது. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடி போகக்கூடிய அபாயம் 50%, 50% அந்த ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிரும். ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றதால அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. நிறைய மருத்துவ நன்மைகளை தான் அது உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு 30 கிராம் பாதாம் பருப்பில் தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு அதிக மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. 30 கிராம் பாதாம் பருப்பில் தோராயமாக கலோரிகள் 163 இருக்குது. நார்சத்து 3.5 கிராம் இருக்குது. புரதச்சத்து 6 கிராம் இருக்குது. காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிராம், அது 2.5 கிராம் இருக்குது. கொழுப்பு சத்து ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிராம் இருக்குது. 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ சத்து கிடைக்குது உங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பில். 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் கிடைக்கும். ஸோ மேலும் பல்வேறு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதால பலவிதமான நோய்களை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு குணப்படுத்தும், வராமல் தடுக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இது சிறந்த தீர்வை தருகிறது. தினமும் நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதாலே கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் தொடங்கி உங்களுடைய வயது முதிர்வு பிரச்சனை வரைக்கும் எல்லா விதமான நோய்களுக்குமே இது ஒரு சிறந்த மருந்தாக விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புல கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், முடிகள் சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ண முடியும்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பலவிதமான நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். உங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.